வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மாம்பழம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு புட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இனிப்பான மாம்பழம் எடுத்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெசிபி பண்ணும்போது இந்த மாம்பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம சுகரை இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான். ஸோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஈஸியாக கிரைண்ட் ஆயிரும். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு நான் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் க்ரீம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ சுகர் அளவு உங்கள் மாம்பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சுகர் நல்லா மெல்ட் ஆகும். சுகர் நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ உடச்சி ஊற்றுனதும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்ததும் உடனே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனே அது குக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ திரியாக கிடக்கும். அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டனால அதுவும் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்த பால் எல்லாம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழ விழுதையும் இதோட சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்கார வரைக்கும். ஸோ பாருங்கள், மாம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி கலரும் சூப்பராக வந்திருக்கு. இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை, நேச்சுரல் கலர்லேயே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மாம்பழம் சீசனல் ஃபுட்டுங்கிறதுனால சீசன் டைம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நம்ம இந்த டைமில் ட்ரை பண்ணலாம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சம்மருக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த பவுல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த நம்மளோட மாம்பழ மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நல்ல ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகும். அது வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஸோ ஃப்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஹையாக இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட மாம்பழ புட்டிங் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த சம்மருக்கு இதை சில்லாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி பசங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம மேங்கோ லெஸ்ஸி பண்ணுவோம், இல்லாட்டி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுவோம். இது இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.